வணக்கம் மகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 110. கதைய கேட்போமா? வாசு, சிங்கப்பூர் ஃபேஷன் ஷோக்கு எல்லாம் ரெடி தானே என்று ராகவன் கேட்க, எல்லாம் ரெடி தான் மச்சான், பட் சீதாவால வர முடியாதான் என்று வாசு சொல்ல, ஏன், என்னாச்சு என்றான் ராகவன். ஓ மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால சீதா வரலன்னு சொல்றா. அவனோட பிறந்த நாளை கூட இருந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறா என்று வாசு சொல்ல, ஓகே, அப்போ அவளுக்கு பதிலா சஞ்சய சிங்கப்பூர் கிளம்ப சொல்லு என்றான் ராகவன். சரி மச்சான், இன்னைக்கு மார்னிங் 10:30 ஃபிளைட் என்றான் வாசு. ஓகே, சஞ்சய் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு என்று ராகவன் சொல்ல, சரி மச்சான், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வாசு கிளம்பிவிட, இதே சமயம் அரண்மனையில் தனது அறையில் தன் கைபேசியில் ராகவன் எண்ணை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் மது. அவனுக்கு அழைத்து நன்றி சொல்வோமா என்று யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தாள் மது. அப்போது தெரியாமல் அவள் விரல் பட்டு ராகவன் எண்ணிற்கு அவள் எண்ணிலிருந்து அழைப்பு சென்றுவிட, அச்சச்சோ என்று மது அவசரமாக அழைப்பை துண்டித்தாள். இப்படி பண்ணிட்டே மது, போச்சு, அவர் என்ன நினைப்பார் இப்போ என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டு மது அமர்ந்திருக்க, ராகவனின் கைபேசியில் மிஸ்டு கால் வரவே குளியல் அறைக்கு செல்ல இருந்த ராகவன் மேசை மீது இருந்த தன் கைபேசியை எடுத்தான். கைபேசி முகப்பில் மதுவன் எண்ணிலிருந்து வந்த மிஸ்டு காலை பார்த்த ராகவனின் புருவம் சுருங்கியது. அதே சமயம் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகையும் பரவியது. அங்கு மதுவோ, இப்போ அவரு மிஸ்டு காலை பார்த்திருப்பாரு, இப்போ நம்ம அவருக்கு கூப்பிடாம விட்டுட்டோம்னா கண்டிப்பா எதுவும் நினைப்பாரு, சும்மா கூப்பிட்டு தேங்க்ஸ் மட்டும் சொல்வோம் என்று நினைத்த மது மீண்டும் ராகவனுக்கு அழைத்தாள். மதுவின் எண்ணிலிருந்து வந்த அழைப்பை பார்த்த ராகவன் நிதானமாக அவளின் அழைப்பை அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹலோ என்றாள் மது. ஹலோ என்றான் ராகவன். நான் மது என்றாள் மது. எந்த மது என்றான் ராகவன். அதை கேட்ட மதுவும், எத்தனை மதுவை இவருக்கு தெரியும், எந்த மதுன்றாரு என்று மனதிற்குள்ளே ராகவனை திட்டியவள், நான் மதுமிதா கிருஷ்ணமூர்த்தி என்றாள் அழுத்தமாக. அதை கேட்ட ராகவனுக்கு கோபத்தில் முகமெல்லாம் சிவந்தது. திமிரு திமிரு, உடம்பெல்லாம் திமிரு இவளுக்கு என்று ராகவனும் மனதிற்குள் அவளை திட்டிவிட்டு, என்ன வேணும் சொல்லுங்க மதுமிதா கிருஷ்ணமூர்த்தி என்று அந்த கிருஷ்ணமூர்த்தியில் ஒரு அழுத்தத்தை கொடுத்தான் ராகவன். அவனின் அந்த அழுத்தத்தில் மதுவிற்கு கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்தது. நேத்து என்ன நீங்க காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று மது சொல்ல, நான் உங்களை ஒண்ணு காப்பாத்தலையே மதுமிதா கிருஷ்ணமூர்த்தி, நான் மிஸ்ஸஸ் ராகவனை தான் காப்பாத்தினேன் என்று ராகவன் சொல்லவும், அதை கேட்ட மதுவிற்கு நெஞ்சம் குழிந்து போனது. அடுத்த வார்த்தை பேச மது மறந்து போனாள். ஹலோ என்றான் ராகவன். மறுபுறம் அமைதி. இந்த அமைதி ஏனென்று ராகவனுக்கு தெரிந்திருந்தது. நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் நீ என்னைக்கும் என் மனைவிதான் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டானே ராகவன். நான் தேங்க்ஸ் சொல்லதா கூப்பிட்டேன், வைக்கிறேன் என்று மது சொல்ல, என்று ராகவன் அமைதியாயிருக்க, மறுமுனையில் இருந்த மதுவும் அவனின் அழைப்பை துண்டிக்காமல் கைபேசியை காதிலே வைத்துக் கொண்டு அமைதியாகத்தான் இருந்தான். ஏதோ ஒரு உணர்வு இருவருக்குள்ளும் கட்டி போட்டு இருந்தது. ஒருவரின் அழைப்பை இன்னொருவர் துண்டிக்க மனம் வரவில்லை. எப்படியோ அழைப்பை துண்டித்து தானே ஆக வேண்டும். அதனால் ராகவனே மதுவின் அழைப்பை துண்டித்தான். மதுவும் தன்னுடைய கார்மெண்ட்ஸின் சார்பாக சிங்கப்பூரில் நடக்கும் ஃபேஷன் ஷோவுக்கு, ராகவனின் கம்பெனி கலந்து கொள்ளும் அந்த ஃபேஷன் ஷோவுக்கு அவளும் கலந்து கொள்ள ஒரு பெட்டியில் தனது துணிகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டிருந்தாள் மது. அந்த சமயம் பார்த்து மதுவின் அறை கதவு தட்டப்படவே கதவை திறந்தாள் மது. கதவின் முன்னால் கிருஷ்ணமூர்த்தி தான் நின்றிருந்தார்.
வாங்கப்பா என்று மது அழைக்க கிருஷ்ணமூர்த்தியும் மதுவின் அறைக்குள் வந்தார். மது, நீ சிங்கப்பூர் போய் தான் ஆகணுமாமா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. ஆமாப்பா, போய்தான் ஆகணும் என்றாள் மது. இந்த சமயத்துல போய் தான் ஆகணுமாமா என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, அப்பா எனக்காக இல்லைனாலும் நம்மளோட டிசைனர்ஸ்க்காக போய்தான் ஆகணும். அவங்கெல்லாம் இந்த ஃபேஷன் ஷோல கலந்துக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த ஃபேஷன் ஷோ நமக்கு முக்கியமோ இல்லையோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் 2 days தானே, போயிட்டு வந்துடுறேன். இந்த ஃபேஷன் ஷோக்காக அவங்க லாஸ்ட் 10 days-ஆ ஒர்க் பண்ணியிருக்காங்க. போயிட்டு வரேன்ப்பா என்றாள் மது. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. கூட யாரு வர்றா என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, முரளி வராருப்பா, அப்புறம் டிசைனர்ஸ் 2 பேரு வராங்க என்று மது சொல்ல, சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவரின் கைபேசி அடிக்க கைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தார் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்திக்கு அழைத்திருந்தது முரளிதான். அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. சார், நான் முரளி என்று முரளி சொல்ல, சொல்லு முரளி என்றார் கிருஷ்ணமூர்த்தி. சார், ஒரு முக்கியமான விஷயம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வித்யாசாகர் இறந்துட்டார். அப்புறம் நம்ம ரணதீரன் சாரோட கார் ஃபயர் ஆகி மேம்பாலத்துல நின்றுட்டு இருந்தது. அதுல அவர் இறந்த நிலையில இருந்தார் என்று முரளி சொல்லவும், என்ன முரளி சொல்றீங்க, உண்மையா என்று அதிர்ந்தார் கிருஷ்ணமூர்த்தி. ஆமா சார், இப்போதான் எனக்கு தகவல் கிடைச்சது என்று முரளி சொல்ல, சரி, இந்த விஷயத்தை இப்போ நீங்க மது கிட்ட சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. சரி சார் என்று முரளி அழைப்பை துண்டித்துவிட, யார்பா போன்ல என்றபடியே மது அவள் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். நம்ம நம்ம முரளிதாம்மா, நீ கிளம்பியாச்சான்னு கேட்டாரு என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, ஓ சரிப்பா, நான் கிளம்புறேன். நீங்க டேப்லெட் எல்லாம் நேரத்துக்கு மறந்துடாம போடுங்க. நான் நாளைக்கு ஈவினிங் வந்துடுவேன் என்று மது சொல்ல, சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு வா என்று வாசல் வரை வந்து வழி அனுப்பினார் கிருஷ்ணமூர்த்தி. மதுவை அனுப்பிவிட்டு தன் காரை எடுத்த கிருஷ்ணமூர்த்தி நேராக மருத்துவமனைக்கு சென்றார். இதே சமயம் ராகவன், வாசு, சஞ்சய் மூவரும் காரில் விமான நிலையம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள். மச்சான், சிங்கப்பூர்ல நடக்கிற ஃபேஷன் ஷோவுக்கு பவன் கார்மெண்ட்ஸும் வராங்களாம், அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்றாங்களாம் என்று வாசு சொல்ல, வாசுவின் பக்கம் இருந்த சஞ்சய், அப்போ அன்னிமாவும் வராங்களா மாம்ஸ் என்றான். ஆமா என்றான் வாசு. வாசு, நம்ம மாடல்ஸ் எல்லாம் ரெடி தானே? இந்நேரம் ஏர்போர்ட்ல ரீச் ஆயிருப்பாங்கல்ல என்று ராகவன் கேட்க, நான் என்ன சொல்றேன், இவன் என்ன சொல்றான் என்று மனதிற்குள்ளேயே நினைத்த வாசு, மாடல்ஸ்னு ப்ளூரல்ல சொல்லாத மச்சான், மாடல் மட்டும்தான். ஒரு பொண்ணு மட்டும்தான் செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுச்சான், இப்போதான் மெசேஜ் பண்ணுச்சு என்று வாசு சொல்ல, ஓகே என்றான் ராகவன். மதுவும் முரளியும் ஏர்போர்ட்டை அடைந்துவிட, மேம், ராகவன் சாரும் வராரா ஃபேஷன் ஷோக்கு என்று முரளி மதுவிடம் சொல்ல, ஐநோ முரளி என்றாள் மது. காரை விட்டு மது இறங்கி முரளியோடு உள்ளே செல்ல, அப்போதுதான் ராகவனின் BMW ஏர்போர்ட் வாசலில் வந்து நின்றது. அவன் காரின் சத்தம் மதுவின் காதல் விழவும் நின்ற மது திரும்பி பார்த்தாள். தன் பின்னால் வரும் முரளியை பார்ப்பது போல ராகவனின் BMW-வை பார்த்தாள் மது. காரில் இருந்து இறங்கினான் ராகவன். கருப்பு நிறத்தில் கோட் சூட் அணிந்து கண்ணில் கூலிங் கிளாஸோடு ஸ்டைலாக இறங்கிய ராகவனை, அவள் கணவனை மதுவின் விழிகள் ஒரு கணம் ரசிக்கத்தான் செய்தது. ராகவனும் தன்னை ஒரு கண்ணால் பார்த்து கொண்டு நின்றிருக்கும் மதுவை பார்த்தான். வாசுவும் சஞ்சயும் கூட காரில் இருந்து இறங்கியவர்கள் மதுவைத்தான் முதலில் பார்த்தார்கள். ராகவனை இறக்கிவிட்டு அவனின் BMW கார் சென்றுவிட ராகவன் மதுவை நோக்கி வந்தான். அவனின் பின்னே வாசுவும் சஞ்சயும் வந்தார்கள். மாம்ஸ், அனிமா கூட பேசிட்டு வரவா
என்றான் சஞ்சய் ஏக்கமாக. நாளைக்கு மதியம் வரைக்கும் மது கூட தான் இருக்க போறோம், அப்புறமா பேசிக்கோ, இப்போ வேண்டாடா என்றான் வாசு. முன்னோக்கி நடந்து கொண்டிருந்த மது நின்றதை பார்த்த முரளி, மேம் என்னாச்சு என்றான். ஒன்னும் முரளி, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டீங்கல்ல என்றாள் மது. பார்த்துட்டேன் மேம், எல்லாம் சரியா இருக்கு என்று முரளி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ராகவன் மதுவை பார்க்காதவன் போல அவளை கிராஸ் செய்ய ராகவனின் பின்னால் வந்த சஞ்சயோ ஹாய் அம்மா என்று மதுவை பார்த்து சொல்ல சஞ்சயை பார்த்து மென் புன்னகையை உதிர்த்தாள் மது. ராகவன், வாசு, சஞ்சய் அனைவரும் உள்ளே செல்ல முரளியோடு மதுவும் உள்ளே சென்றார். மது உள்ளே சென்று செக்இன் செய்ய வாசு, ராகவன், சஞ்சய் மூவரும் அவளுக்கு முன்னே நின்றிருந்தனர். அவர்களின் பின்னே மதுவும் முரளியும் நின்றிருந்தார்கள். மதுவின் கண்கள் ராகவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. செக்இன் செய்துவிட்டு மற்ற அனைத்து விஷயங்களையும் முடித்துவிட்டு சிங்கப்பூர் செல்லும் விமானத்திற்காக அங்கிருந்த ஒரு அறையில் ஒரு நாற்காலியில் ராகவன் நடுவிலும் மற்ற இருபுறங்களிலும் சஞ்சய், வாசு அமர்ந்து கொள்ள மது அந்த அறைக்குள் நுழைந்ததும் சஞ்சய் தனது கைபேசியை எடுத்து, மாம்ஸ், நாம 2 பேரும் பின்னாடி உட்காந்துப்போம், அண்ணன் கிட்ட அண்ணி உட்காரட்டும் என்று சஞ்சய் வாசுவின் எண்ணிற்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப வாசுவின் கைபேசியில் குறுஞ்செய்தி நோட்டிபிகேஷன் வரவும் எடுத்து பார்த்த வாசு சஞ்சயின் குறுஞ்செய்தியை படித்துவிட்டு எழுந்தான். சஞ்சயும் எழுந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்படியே இருவரும் மெதுவாக பின்னால் சென்று அமர அந்த அறையின் அனைத்து இருக்கையிலும் ஆட்கள் இருந்தனர். வாசுவின் பக்கத்தில் ஒரு இருக்கை இருந்தது. ராகவனின் பக்கத்தில் 2 இருக்கை மட்டும்தான் காலியாக இருந்தது. மது ராகவனின் இருக்கை பக்கம் வர முரளியை பார்த்த வாசு, இங்க வந்து உட்காரு, இங்க வந்து உட்காரு என்று அவனை பார்த்து சைகை காட்ட முரளி மதுவிடம், மேம் நீங்க இங்க உட்காருங்க, நான் பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாசுவின் பக்கம் சென்று முரளி அமர்ந்து கொண்டான். ராகவனின் பக்கத்தில் எப்படி அமர்வது என்று மது கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருக்க தன் பக்கத்தில் யாரும் நிற்காதது போலவே ராகவன் அவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த சமயம் அரைக்குறை நவநாகரிக ஆடை அணிந்து சினிமா ஹீரோயினை போல ஒரு இளம் வயது பெண் ராகவனின் பக்கம் வர அவளை பெருவும் சுருங்க பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் மது. அந்த பெண்ணோ ராகவனிடம், ஹலோ சார், ஐ எம் சிண்ட்ரெல்லா என்று அந்த பெண் சொல்லி கை நீட்ட அந்த பெண்ணை பார்த்துவிட்டு மதுவை ஒரு கணம் பார்த்த ராகவன் எழுந்து, நைஸ் மீட்டிங் யூ சிண்ட்ரெல்லா என்று கை குலுக்கினான். உங்களை நான் ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை நான் டிவில மேகசின்ல தான் பார்த்திருக்கேன். யூ ஆர் சோ ஸ்மார்ட் சார் என்று அந்த பெண் சொல்ல இருவரையும் பார்த்த மதுவிற்கு காது மூக்கெல்லாம் புகை வந்தது. தேங்க்யூ என்றபடியே அவளின் கையை விட்ட ராகவன் அவளை தலையிலிருந்து பாதம் வரை பார்த்தான். ஷைனி ஹேர், ஷார்ப் நோஸ், ஸ்லிம் பாடி, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க என்று ராகவன் சொல்லவும் அதை கேட்ட மதுவிற்கு ஆத்திரமாய் வந்தது. இதுவரைக்கும் இந்த பொண்ணு எந்த ஆம்பளை கூடயும் பேசினது இல்லையா? இப்படி இவர்கிட்ட விழிஞ்சு விழிஞ்சு பேசிட்டு இருக்கா. இவரும் இப்படியெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட பேச மாட்டாரு. இப்ப என்ன புதுசா இருக்கு, ரொம்ப ஓவரா இந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னமா வழியிறாரு, ரொம்ப தான் பண்றாரு என்று மது நினைத்து கொள்ள இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வாசுவும் சஞ்சயும் அதிர்ந்தே போயினர். டே சஞ்சய், என்னடா நடக்குது இங்க? உங்க அண்ணனை எனக்கு கிட்டத்தட்ட 22 வருஷமா தெரியும். ஒரு முறை கூட ஒரு பொண்ணுகிட்ட கூட உங்க அண்ணன் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையடா. வரப்பாதான் சுத்திட்டு இருப்பான், இப்ப மது முன்னாடியே இப்படியெல்லாம் பேசுறானேடா என்று வாசு சொல்ல, என்னமோ சரியில்லை மாம்ஸ், அண்ணா என்னமோ பிளான் போட்டுட்டு இருக்காரு போல. அண்ணிய பாருங்க, முகமே மாறி போய் கடுப்புல இருக்காங்க என்று சஞ்சய் சொல்ல, தென் சிண்ட்ரெல்லா, எத்தனை வருஷமா மாடலிங் பண்றீங்க என்று ராகவன் சிண்ட்ரெல்லாவிடம் கேட்க, 5 இயர்ஸா பண்றேன் சார் என்றாள் சிண்ட்ரெல்லா புன்னகையோடு. உங்க லிப்ஸுக்கு கீழே இருக்க அந்த மச்சம் ரொம்ப அழகா இருக்கு என்று ராகவன் சொல்லவும்,
எக்ஸ்கியூஸ் மீ என்றாள் மது. அந்த எக்ஸ்கியூஸ் மீயில் அவ்வளவு கோபமும் அவ்வளவு கடுப்பும் இருந்ததை அறிந்த ராகவனுக்கு கொஞ்சம் கொண்டாட்டமாகத்தான் இருந்தது. மதுவை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதற்காகவே ராகவன் சின்சிலாவிடம் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான். எஸ் என்றபடியே மதுவின் பக்கம் திரும்பினான் ராகவன். சார், கொஞ்சம் தள்ளி நின்று பேசுனீங்கன்னா நான் இந்த சீட்ல உட்கார்ந்துப்பேன் என்று மது சொல்ல, ஓகே சிண்ட்ரெல்லா, அந்த பக்கம் போய் பேசுவோமா? அண்ட் சிண்ட்ரெல்லா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப நேரம் நின்று பேசினா கால்வலி வரும் தானே என்று ராகவன் சொல்ல, வாவ், அது எப்படி உங்களுக்கு தெரியும் சார் என்றாள் சிண்ட்ரெல்லா. ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க, அப்போ கண்டிப்பா ரொம்ப நேரம் நின்னா கால்வலி வரும். சோ உட்காருங்க என்று ராகவன் சொல்ல, அதை கேட்ட சிண்ட்ரெல்லா, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கன்சர்ன் சார் என்றாள் சிரித்துக் கொண்டே சிண்ட்ரெல்லா. சரி சார், நான் என் சீட்ல போய் உட்கார்றேன், பை சார் என்று சிண்ட்ரெல்லா அங்கிருந்து நகர போக, சிண்ட்ரெல்லா, இங்கே சீட் இருக்குதானே, சோ இங்கே உட்காரலாமே என்று ராகவன் சொல்ல, தேங்க்யூ சோ மச் சார் என்று சிண்ட்ரெல்லா சொல்ல ராகவன் அமர்ந்தான். அதன் பிறகு அவன் பக்கத்தில் சிண்ட்ரெல்லாவும் அமர்ந்தாள். ராகவனின் ஒரு புறம் சிண்ட்ரெல்லா, மறுபுறம் மது. இதெல்லாம் பார்த்த வாசு, என்னடா இது என்றான் சஞ்சயிடம். அதற்குள் சிங்கப்பூர் விமானத்திற்கு செல்லும் பயணிகளுக்காக ஏப்ரஸ் பஸ் காத்திருக்கிறது என்ற அறிவிப்பு வந்துவிட, ஏப்ரஸ் பஸ்ஸில் மது, சிண்ட்ரெல்லா, ராகவன், வாசு, சஞ்சய், முரளி என அனைவரும் ஏறிக்கொண்டனர். அடுத்த சில நிமிடங்களில் ஏப்ரஸ் பஸ் விமானத்தின் அருகில் வந்து நிற்க, அனைவரும் ஏப்ரஸ் பஸ்ஸில் இருந்து இறங்கிக் கொண்டார்கள். பஸ்ஸில் இருந்து இறங்கிய அனைவரும் ஒவ்வொருவராய் வரிசையாய் நின்று விமானத்தில் ஏறிக்கொள்ள, விமானத்தின் செங்குத்தான படிக்கட்டுகளில் மது ஏற வேண்டுமே. மது அந்த படிக்கட்டுகளை எல்லாம் பார்த்து தயங்கி நின்று கொண்டாள். மதுவின் மாளிகையிலும் ராகவன் அரண்மனையிலும் அவள் வேலை பார்க்கும் இடங்களில் எல்லாம் மின் தூக்கி இருக்கின்றது. இப்போது மது கர்ப்பமாக இருக்கிறாள். படியேற கூடாது என்பது அவளுக்கும் தெரியும். கருவுற்ற 3 மாதத்திற்கு பத்திரமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் மது தயங்கி நிற்க, அவள் தயங்கி நிற்பதை பார்த்த ராகவனுக்கு ருத்ரா சொன்னது ஞாபகம் வர, மதுவை இரு கைகளாலும் ஏந்தி கொண்டான் ராகவன். ராகவனின் இந்த செயலை மது எதிர்பார்க்கவில்லை. இருந்தும் ராகவனின் இந்த அக்கறை மதுவிற்கு தற்போது தேவைப்பட்டது. அவன் கைகளில் அவளின் கழுத்தில் கைகளை கோர்த்து கொண்ட மது அவனையே பார்த்திருந்தாள். அவனும் அவளைத்தான் பார்த்திருந்தான். மதுவிற்கு அடி வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும் உணர்வுதான். விமானத்தின் நுழைவு வாயில் வரை மதுவை ராகவன் தூக்கி கொண்டு வந்தான். பின்பு ராகவன் மதுவை இறக்கிவிட, அவனின் எதிரே நின்று அவனின் விழிகளை பார்த்த மது தேங்க்யூ என்றாள். அதன் பிறகு ராகவன் அவளின் நன்றிக்கு எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே சென்று அவனது இருக்கையில் அமர்ந்தான். ராகவனுக்கு பக்கத்தில் தான் மதுவின் இருக்கை இருந்தது. மது அந்த இருக்கையில் சென்று அமர, மதுவிற்கு ராகவனின் அருகாமையில் அவளது மனம் அவனின் தோளில் சாய சொல்லி கெஞ்சியது. ராகவனின் முழங்கை அவளின் கையில் லேசாக இடிக்க, மதுவிற்கு மின்சாரம் பாய்ந்த உணர்வு. ஐயோ மது, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள் மது. ராகவன் பக்கம் இருந்த மதுவின் முகம் போன போக்கை கவனித்த சிண்ட்ரெல்லா தன் இருக்கையிலிருந்து எழுந்தவள், மேம், உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இருந்தா நீங்க என் சீட்ல உட்கார்ந்துக்கோங்க என்று சிண்ட்ரெல்லா சொல்ல, அவளை முறைத்த மது, Did I tell you that I am not comfortable? Mind your own business என்று கோபமாய் மது சொல்லிவிட, சாரி மேம் என்று சிண்ட்ரெல்லா அவளிடத்தில் சென்று அமர்ந்து விட்டாள். அடுத்த புருஷனை அள்ளிட்டு போறதுக்குன்னே வருஷ கட்டி வருவாளுங்க போல என்று வாய்க்குள் மது முணுமுணுக்க, எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப ஏதோ சொன்னீங்களா மதுமிதா கிருஷ்ணமூர்த்தி என்றான் ராகவன். நத்திங் சார் என்று பல்லை கடித்துக் கொண்டு ராகவனை முறைத்த மது, இனியும் முழிச்சிருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், டென்ஷன் தான் ஆகும், கொஞ்ச நேரம் தூங்குவோம் என்று மது கண்களை மூடி உறங்க ஆரம்பிக்க,
சென்ட்ரலாவோ ராகவனையே கண்ணிமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள். சென்ட்ரலாவின் பார்வையை கவனித்த வாசு, டே அவ லுக்கே சரியில்லடா என்றான். எவளுக்கு மாம்ஸ், எதை சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க என்றான் சஞ்சய். அந்த சிண்ட்ரலாவா பாருடா என்று வாசு சொல்ல, சஞ்சயும் சென்ட்ரலாவை பார்த்தான். ஆமா மாம்ஸ், இவ என்ன அண்ணனை இப்படி பாக்குறா என்றான் சஞ்சய். முதல்ல அவகிட்ட ராகவன் மாறிடுங்கிற விஷயத்த சொல்லணும்டா என்றான் வாசு. மாம்ஸ், அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாதீங்க, என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்ப்போம். ஒருவேளை இந்த சென்ட்ரலா அண்ணனையும் அண்ணியையும் சேர்த்து வைக்க வந்த ஏஞ்சலா கூட இருக்கலாம் என்றான் சஞ்சய். மது கண்களை மூடி சாய்ந்து விட ராகவன் எப்போதும் போல புத்தகம் படிக்க ஆரம்பித்து விட்டான். விமானம் கிளம்பிய அரை மணி நேரத்தில் மது அயர்ந்து தூங்கிவிட்டாள். அவளை அறியாமல் அவள் ராகவனின் தோளில் சாய்ந்து அவனின் வலது கையை தன் இரு கையாலும் இறுக பிடித்துக் கொள்ள, அவளின் செய்கையில் புத்தகம் படிப்பதை நிறுத்திவிட்டு அவள் பக்கமாய் திரும்பிய ராகவன் தூங்கும் அவளின் முகத்தை பார்த்தான். குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தாள் மது. அவளின் பிஞ்சு போன்ற விரல்கள் தன் கையை பிடித்திருப்பதை பார்த்த ராகவன் தன் இடது கையால் அவளின் கையை பிடித்துக்கொண்டு அவளின் விரல்களுக்கு குனிந்து முத்தம் கொடுத்தான். அவன் கொடுத்த முத்தத்தில் மெலிந்தாள் மது. அப்படியே அலங்காமல் அவள் கையை பழையபடியே வைத்த ராகவன் அவனும் அவள் மீது சாய்ந்து படுத்துக் கொண்டான். அவர்களின் பின்னால் இருந்த சஞ்சயும், என்ன மாம்ஸ், சத்தத்தையே காணோம் என்று கேட்க, இருடா என்னன்னு பாக்குறேன் என்று எழுந்து பார்த்த வாசு ஒருவரின் மேல் ஒருவர் சாய்ந்து மதுவும் ராகவனும் உறங்குவதை பார்த்து அப்படியே நின்று விட்டான். மாம்ஸ், மாம்ஸ், அப்படி என்ன பாக்குறீங்க என்று சஞ்சயம் எழ, இப்படி அண்ணனையும் அண்ணிமாவையும் பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மாம்ஸ் என்றான் சஞ்சய். மெதுவா பேசுறா, எந்திரிச்சிட போறாங்க என்றான் வாசு. கிட்டத்தட்ட 4.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு சிங்கப்பூர் வந்திறங்கியது விமானம். விமானம் தரையிறங்கியது கூட தெரியாமல் மதுவும் ராகவனும் உறங்கிக் கொண்டிருக்க அவர்களை பார்த்து சென்றல்லாவோ, சார் சார் என்று ராகவனை அழைக்க, சென்ட்ரலாவின் அழைப்பில் மதுவும் ராகவனும் இருவரும் விழித்துக் கொண்டார்கள். மது பிடித்திருந்த ராகவனின் கையை இன்னும் அவள் விலகவில்லை. மதுவின் கையை ஒரு கணம் பார்த்துவிட்டு ராகவனை பார்த்த சென்ட்ரலாவோ, இறங்குற நேரம் வந்துருச்சு சார் என்று சொல்லிவிட்டு முன்னே செல்ல, மதுவை பார்த்தான் ராகவன். மதுவும் ராகவனை பார்த்தாள். கையை எடுத்தா இறங்கலாம், இல்ல இப்படியே இருக்கணும்னாலும் ஓகேதான் என்று அவளின் விழிகளை ஆள பார்த்தபடியே ராகவன் சொல்ல, சாரி என்றபடியே அவனை பிடித்திருந்த கையை எடுத்தாள் மது. அதை எடுத்து ராகவன், மது, வாசு, சஞ்சய், முரளி என அனைவரும் சிங்கப்பூர் விமான நிலையத்தின் வாயிலை நோக்கி எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் செல்ல, சில நொடிகளில் அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி தங்களது பெட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் சிங்கப்பூர் விமான நிலையத்தின் வாயிலை நோக்கி நடந்தார்கள். சஞ்சய், வாசு, முரளி, சென்ட்ரலா என அனைவரும் முன்னே செல்ல மது மெதுவாகத்தான் நடந்தாள். அசௌகரியமாக காணப்பட்டாள் மது. அவளை கவனித்த ராகவன், ஆர் யூ ஓகே என்றான். என்றாள் மது. மதுவிற்காகவும் ராகவனுக்காகவும் அவர்களின் கார்கள் காத்திருக்க, அங்கு ஒரு 10 வயது குழந்தை விளையாடி கொண்டே ட்ராலியை தள்ளி கொண்டு வர, அந்த ட்ராலி அந்த குழந்தையின் கையை விட்டு நகர்ந்து மதுவின் எதிர்ப்புறம் அவளை இடிக்கும்படி வேகமாய் வர, அதை பார்த்து மதுவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதை கவனித்த ராகவன் அவளின் கையை பிடித்து இழுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். பயத்தில் அவன் சட்டை காலரை இறுக பற்றி கொண்டாள் மது. அவளின் இதயம் வேகமாய் துடித்தது. அவளின் படபடப்பை பார்த்த ராகவன், ஒன்னும் ஆகலடி, ரிலாக்ஸ் என்றான். அப்புறம்தான் மது அமைதியானார். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடியோ நாவல் கேட்கிற அவங்களோட தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. டடா, பபாய். மீண்டும் இன்னொரு அத்தியாயத்தில் சந்திக்கிறேன்.